எல்லாருக்கும் வணக்கங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மார்கழி மாதத்தில் காட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக இந்த மாத பலன் எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. இந்த வீடியோவுடைய இந்த பதிவுடைய இறுதியில் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நான் தொடரலாமா, இல்லை சார் இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், பலன் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், பாடமெல்லாம் எனக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நான் செஞ்சுக்கிறேனுங்க. இப்போ மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடியது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கருடன் அவதரித்த நட்சத்திரத்தில் துலார் ராசியில் தானுங்க, தனுசு லக்னத்தில் ராசியாதிபதியாக வரக்கூடியவர் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். இந்த மாதத்தில் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் குரு. அதாவது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிற தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு 8வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லது கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் 2வது பாவகத்திலிருந்து 3வது பாவகத்துக்கு வர வரை கொஞ்சம் நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஒரு 5 நாள் தள்ளி போடுங்க. 5 நாள் இல்லை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறேனுங்க, அதாவது இடம் வாங்கியிருக்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேனுங்க, இல்லை ஒரு சுபகாரியங்களை செய்ய போகிறேனுங்க, இந்த 5 நாள் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி 2வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியாதிபதிக்கு 8வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பில்லை. 5ஆம் தேதி மாறிடுறார். இங்கிட்ட எழுதியிருக்கேன் பாருங்கள், 5ஆம் தேதி தனசில் சுக்கிரன். அப்போது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை ஏற்கனவே தனகாரகன் பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி கூட 5ஆம் தேதி சுக்கிர பகவான் சேர்றாரு. தனஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிற நேரத்தில் தனகாரகன் பார்க்கிறாரு. பிரமாதமாக இருக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். துளாராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கிறவங்களாக தான் இருப்பீங்க. பொதுவாக ஒருத்தர் காசு பணத்துக்காக ஒருத்தர்கிட்ட பழக மாட்டீங்க. மனசாலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் காசு பணத்துக்கு தரமாட்டீங்க. இதுதான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு குணம். அப்போது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மார்கழி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நல்ல அனுகூலங்களை தரப்போகுது. இந்த அனுகூலங்கள் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு மன அழுத்தம் சரிப்படுத்திடும். ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி. வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது. ராசிக்கு மட்டும் சொல்கிறேனுங்க, லக்னத்துக்கு சொல்லிக்கல. ஏன்னா ராசியை மையமாகப்படுத்தி சொல்கிறது தான் நமக்கு கோச்சார பலன்கள், கோள்கள் சார பலன். கோச்சார பலனத்துக்கு முழுமையான விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, இப்போ குரு பகவானே எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம். அந்த கோள் கிரகம்ன்றது கோள், அந்த கோள் யாருடைய சாரத்தில் வராரு. இப்போ குரு புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு இருக்கார். ஒரு கோள் யாருடைய நட்சத்திரம் சாரம், கோள் சாரம். இந்த கிரகம் ஒரு சாரத்தில் வர்றது தான் கோட்சார பலன். இது கோள்கள் சார பலன் சொன்னாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நடைமுறையில் கோட்சாரன் வந்துருச்சு. சரி, இப்போது 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நல்லது நடக்கும். சரி, எந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த மாதிரியான நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மன அழுத்தம் சரியாகும். லாபஸ்தானாதிபதியோட சுக்கிர பகவான் வராரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வையில் சந்திரன் வராரு. அதாவது மனோகாரகன் சொல்லுவாங்க. மனசு சம்மந்தப்பட்ட கிரகம் சந்திரன் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போது தொழில் ஸ்தானாதிபதி ஆகிடுறாரு சந்திரன். அந்த சந்திரன் உங்களுடைய ராசியில் ராகு நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த குரு பகவான் தனகாரகன் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசியும் பார்த்துடுறாரு. உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் உங்கள் ராசியில் வரக்கூடிய சந்திரன் வாங்குறாரே ஒரு சாரம். யார் சாரத்தில் சந்திரன் இருக்கார்? தொழில் ஸ்தானாதிபதி ராகுடைய சாரம் தானே, சுவாதி நட்சத்திரம். அந்த ராகு குரு 9வது இடத்துல இருந்து குரு பார்வை வாங்குறார். இந்த அமைப்புகளால் மன அழுத்தம் நீங்கும்.
கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துது. ரெண்டாவதாக வரக்கூடியது தனஸ்தானாதிபதியோட உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் போடுறாரு இல்லைங்களா, அப்படி போகும்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறைகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். சார் உண்மையா சார், என் வயிற்றில் பால் வாத்தின மாதிரி இருக்குது உங்களுடைய வார்த்தை, என் காதில் தேன் பாஞ்ச மாதிரி இருக்குது உங்களுடைய வார்த்தை, இது நீங்கள் சொல்ல தான் செய்வீங்க. ஆனால் சத்தியமாக அது நடக்கும், இதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறது குரு பகவான் மட்டும் கிடையாது, சனி பகவானும் கூட. சனி பகவான் தன்னுடைய ராசிநாதன், அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க, அவங்களுக்கு கூட சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட இந்த துளாராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் மிகப்பெரிய யோகக்காரகன். அப்போது சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் மேலே படுது. எப்போது? 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை. அதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இதில் ஒரு விஷயம் விதிவிலக்கு இருக்குது. என்ன சார் விதிவிலக்கு? நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரலாம், அல்லது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காமல் போகலாம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் உண்மை. எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதை கிடைக்கும். இந்த ரோட்டில் நான் போகணும்னு நினச்சா தானே போய் சேர முடியும். போகணும்னு அங்கேயே உக்காந்துக்கிட்டோம்னா, நடக்கணும்னு நினச்சி நடக்கணும், நடக்காமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் அலாக்கா தூக்கிட்டு போய் கொண்டு போய் வச்சிடாது, இல்லையா? முயற்சின்ற ஒரு விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா வளர்ச்சின்ற விருச்சம் வரதானே செய்யும். இது உங்களுக்கான நேரங்க, பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த கணிதத்தை உங்களுக்கு சொல்கிறேனுங்க, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவானோட சேர்றாரு. லாபஸ்தானாதிபதி தான் சூரியன். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் இருந்து நமக்கு சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அதை பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நேரம் உண்மைக்கே நல்லாயிருக்கும். ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 1, 2, 3, 4, 5 கூடிய கிரகம் சனி. சனியுடைய பார்வை சுக்கிரன் மேலே படுது. 1 சூரியன் தகப்பன், சரிங்களா? லாபஸ்தானாதிபதியும் கூட. அப்போது அந்த சூரியனையும் சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவான் பார்க்குறாரு. அந்த சூரியன் தனஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. அப்போது பூர்வீக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த நேரம் பூர்வீக தொழில் நிறைய தொழில் செய்கிறாங்க. பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும். சார் பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்குமா சார்? நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், பரவாயில்லையா அப்படின்னு நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நான் சரியாக இருக்கு நான் சொல்ல வரல. உங்கள் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பகவானுடைய பார்வை, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு குரு பகவானுடைய வீட்டில் தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதும், தனஸ்தானாதிபதி தனகாரகன் பார்ப்பதும், தனகாரகனை தனஸ்தானாதிபதி பார்ப்பதும் அதிர்ஷ்டம், நல்லா இருக்கும். அப்போ 14ஆம் தேதியிலிருந்து இந்த சுக்கிரனுடைய சாரத்தில் சூரியன் வருவார். இது எப்படின்னா, சுக்கிர பகவான் செல்வந்தர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு சுக்கிரன் சாரம் கொடுக்கக்கூடிய தேதி மார்கழி மாதம் 14ஆம் தேதி, 26ஆம் தேதிக்கு வரைக்கும் வருவார்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சுக்கிரனும் சூரியனுடனே சேர்ந்தே இருக்கும். அந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை. இது வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்யலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம், அல்லது உணவு சம்மந்தப்பட்ட தொழில். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, 2வது உணவு சம்மந்தப்பட்டவர், மருத்துவம் சம்மந்தப்பட்டது, போக்குவரத்து சம்மந்தப்பட்டவர், அதே மாதிரி காவல்துறை, இராணுவத்துறை, இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நேர காலங்கள் பிரகாசமாக இருக்கும், நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு அடுத்த பதவிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்த ரோலுக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் நல்லாயிருக்கும், சரிங்களா? அதாவது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுவும் 14ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் நல்ல விதமாக இருக்கும். தெரியாது, பார்த்துக்கோங்க. இந்த சுக்கிரனுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும்போது திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். ஏற்கனவே குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம்,
கல்யாணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை குரு பார்க்கிறாரு. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதி யார்? செவ்வாய் தானே. அப்போது கல்யாண ஸ்தானாதிபதி செவ்வாவை கல்யாணக்காரகன் சுக்கிரன், இந்த சுக்கிரனும் செவ்வாவை இந்த இடத்துல வராங்க 5ஆம் தேதியிலிருந்து. கல்யாண ஸ்தானாதிபதி செவ்வாவையும் கல்யாணக்காரகன் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார். தீராத திருமண தடைகள் தீரும். சரிங்களா? நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ண, எந்திரம் பண்ண, தந்திரம் அதெல்லாம் வேண்டாம். இந்த நேர பொழுதில் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதை. பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. பரிசம் போடுறதுக்கான ஒரு நாட்கள் வரப்போகுது. இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். சொன்னது நடந்தது நடக்கலைன்றது அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை துல்லியமாக ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய ஜாதகம் அனுப்பி வைங்க, பார்த்து தரேன். உங்கள் ஜாதகம் என்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசலை. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு 6 கன்சல்டேஷன் 7 கன்சல்டேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, போதுமானது. இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு தினமும் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பதிவுக்கு நிச்சயமாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு பற்றி கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.